காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. பாடுறோம், வைரல் ஆக்குறோம். மலரென்ற முகம் என்று சீரிக்கட்டும், மனம் என்ற கருவண்டு பறக்கட்டும். பிலிம் இண்டஸ்ட்ரியில இவ்வளவு நல்ல மனசு, பொறாம கிடையாது, அகங்காரம் கிடையாது. அதனால காஞ்சனா இன்னும் 100 வயசு வரையில காஞ்சனா சச்சுவா ஒரு இடத்துல நிற்க மாட்டா, காஞ்சனாவும் அப்படிதான். 2 பேரும் ஆலியர் டேம்ல அங்கே இங்கே ஓடுவாங்க பாருங்க. நான் பேச வேண்டாம் சொல்றேன், என்ன ஜாஸ்தி பேச வேண்டாம். சிவாஜி அண்ணன் வந்து பட்டத்து ராணியில சவுக்கு அடிப்பாரு. காஞ்சனா நல்ல அடி வாங்கிட்டாலே சிவாஜி அண்ணன் கிட்ட, நீ வாடி நில்லுன்னாரு. ஐயோ நான் வரலன்னு சவுக்கு அப்படி எடுத்தாரு. கேட்ட காஞ்சனா, அடி விழுந்தது அடி சிவாஜி சாருக்கா சொல்லாம இருக்கியான்னு கேட்டேன். இந்த காலத்துல 600 ரூபாய் தான்மா சம்பளம் இது. அனைவருக்கும் கீக்கியின் அன்பான பண்பான வணக்கங்கள். and this is சுதர்ஷன் காந்தி. எல்லோருக்கும் வணக்கம். இது அவள் விருதுகள் 2025. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். இந்த மேடையும் இந்த விருதுகளும் உலகத்துக்கு சொல்ல வருவது ஒண்ணுதான். நாங்க வந்துட்டோம், நாங்க நின்னுட்டோம், நாங்க ஜெயிச்சிட்டோம். நிறைய women achievers இன்னைக்கு அவார்ட் வாங்க போறாங்க. so without any delay நம்ம அங்க போய் ப்ரோக்ராம் ஆரம்பிச்சிருவோமா? ஷூரா ஸ்டார்ட் பண்ணிடலாம். அவள் விருதுகள் 2025ல நம்ம பார்க்க போற கேட்டகரி என்னன்னு பாத்தீங்கன்னா, சினிமால ஒரு கதையில பயணிக்கிறவங்க அந்த கதையோடைய கதாநாயகி. சினிமான்ற ஒரு கலை மூலமா மக்களோட வாழ்க்கையில பயணிக்கிறவங்க அந்த கலையோட நாயகி. அப்படிப்பட்ட கலை நாயகிக்கு தான் இந்த விருது போகுது. சூப்பர். சோ இந்த கலை நாயகிக்கு யாரு கொடுக்க போறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன் எங்க எல்லாரையும் மேடைக்கு கூப்பிடுறதுக்கு. வெட்டரன்ஸ் ஆஃப் தமிழ் சினிமா, லெஜெண்டரி ஆக்ட்ரஸ் சாரதா மேம், சச்சு மேம், ராஜஸ்ரீ மேம். ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம் for our evergreen classic queens. Veterans of Tamil cinema, சாரதாமா, சச்சுமா and ராஜஸ்ரீமா. இவர்களுடன் இணைந்து இந்த விருதினை வழங்குவதற்காக சைக்கிள் பியூர் அகர்பத்தியின் சார்பாக மிஸ்டர் ராமமூர்த்தி, சீனியர் ரீஜனல் மேனேஜர் ஆஃப் சைக்கிள் பியூர் அகர்பத்தி அவர்களை அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். வெல்கம் சார். Thank you sir. Thank you for joining us. All right, அவள் விருதுகள் 2025 உடைய கலை நாயகி யாரு அப்படின்றத நம்ம பார்க்க போறோம். பார்த்தலாம். அழகிலும் நடிப்பிலும் மிளிர்ந்தவருக்கு பல மொழிகளிலும் வந்து குவிந்தன வெற்றி பட வாய்ப்புகள். எம்ஜிஆர், என்டிஆர், நாகேஸ்வர ராவ், ராஜ்குமார், பிரேம் நசீர் என 5 மொழி சூப்பர் ஸ்டார்களுடன் 250க்கும் மேற்பட்ட படங்களில் முத்திரை பதித்தார். கலை பொக்கிஷமான காஞ்சனாவின் இன்னொரு முகம் ஈகை குணம். இந்த சூப்பர் சீனியருக்கு கலை நாயகி விருது வழங்கி போற்றுகிறது அவள் விகடன். கலை நாயகி காஞ்சனாமா, உங்களின் அன்புடன் மேடைக்கு அழைக்கிறோம். ஒரு மிகப்பெரிய கைத்தட்டல் கொடுத்தா. ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் ப்ளீஸ். I request you all to stand up and give a standing ovation for காஞ்சனாமா. ஸ்டாண்டிங் ஓவேஷன். கலை நாயகி காஞ்சனா அவர்களுக்கு. Ramamurthy sir, please join them to present the award. ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம். அவள் விருதுகள் 2025 கலை நாயகி காஞ்சனாமா. உங்க 4 பேருக்கும் சைக்கிள் பியூர் அகர்பத்தியின் சார்பாக ஒரு gift hamper இருக்கு. ராமமூர்த்தி சார், நீங்க கொடுத்துருங்க. Thank you Ramamurthy sir from Cycle Pure Agarbattis. Thank you. காதலிக்க நேரமில்லை, காதலிப்பார் யாரும் இல்லை. வாலிபத்தில் காதலிக்க ஜாதகத்தில் பொருத்தமில்லை. இவங்கள
காதலிக்கு நேர்மை இவங்க சச்சு நான் 3 பேரும் இங்கே இருக்கோம், வேற யாருமே கிடையாது. ஆமா, காதலிக்க நேரமில்லையோட ரீயூனியன் தான் இது. அதனால இப்படி எடுத்தா என்னன்னா அந்த ஞாபகம் வரும்னு ரொம்ப ரிக்வெஸ்ட் பண்ணேன். சரி, அவங்க என்ன கூட சீனியர்ஸ். யாரு? ராஜேஸ்வரி அவங்க சீனியர், சச்சு அவங்க சீனியர். அவங்க குழந்தையிலேருந்து நான் மிடிவல் டைம்ல வந்தேன். எப்போ வந்தேன்? 1964ல வந்தேன். 60 வரைக்கும் ஐ வாஸ் பறக்கும் பாவை ஆன் த டாப் ஏர்லைன்ஸ் டவர்ஸ். மீனாட்சி அம்மா டவர்ஸை பூரா பார்த்து ரவுண்ட் அடிச்சு அப்புறம் கேட்டேன், எம்மா கீழே எல்லாம் போகவே மாட்டேன்னா, எப்போ பார்த்தாலும் இந்த கிளவுட்ஸ் பஞ்சு மாதிரி அழகா இருக்க தொடலான்னு பார்த்தா அதுலேருந்து ஏர்கிராஃப்ட் சொர்றன்னு போகிறது ரொம்ப கஷ்டப்படுது, எத்தனை நாளைக்கு அப்படின்னோடனே கீழே இறக்கி விட்டா. எப்படி இறக்கி விட்டா? டைரக்டர் ஸ்ரீதர் அப்புறம் ஷடகோப்பு காதலுக்கு நேரம் இல்லை என்னை போடும்போது மெரினா பீச்சில் எடுத்தாங்க. ஐயோ, மெரினா பீச்சில் நான் ஆடுவா எப்படி? அப்போ எப்படி நீ படத்தில் ஆக்ட் பண்ணலன்னு முகத்தையே காட்ட மாட்டியா? அப்படி அந்த காலத்தில் 600 ரூபாய் தான்மா சம்பளம். டைரக்டர் ஸ்ரீதர் வந்ததுக்கு அப்புறம் எனக்கு 10,000 per month. So he made me so big to the extent the last he said, அவளை நம்ம படத்துல போட்டதுக்கு எனக்கு ஒரு பாக்கியம் கிடையாது, அவ்வளவும் தீர்த்துட்டா அப்படின்னு. இதை விட எனக்கு என்ன வேணும் லைஃப்ல? சூப்பர் மேம். உங்களை பத்தி அவங்க எல்லாம் பேசணும்னு ஆசைப்படுறாங்க மேம். அந்த காலத்துல நாங்க வந்து ஜெமினி ஸ்டுடியோல பாமா விஜயம் அந்த படம், நானும் சச்சும் காஞ்சனா நாங்க 3 பேரும் காதலிக்க நேரமில்லை பாமா, ஆனா தெலுங்கு தமிழ் அப்படி ஆக்ட் பண்ணோம். நான் வந்து காதலிக்க நேரமில்லை தெலுங்கு ஆக்ட் பண்ணேன், தமிழ் ஆக்ட் பண்ணேன், ஹிந்தி ஆக்ட் பண்ணேன். அப்படி அந்த காலத்துலேருந்து 1964 அந்த டைம்ல இருந்து நாங்க எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒர்க் பண்ணவங்க. இது வரைக்கும் நாங்க எல்லாம் ஒரு சிஸ்டர்ஸ் மாதிரி. காஞ்சனா வந்து எப்போ சொல்லுவா, காஞ்சனா ராஜி நீ என் சிஸ்டர் மாதிரியே இருக்கான்னு. இப்போ கூட அவ தங்கச்சி மாதிரி தான் பேசுவா. அதே மாதிரி சாரதாவும் நானும் தெலுங்கு படத்துல நிறைய ஆக்ட் பண்ணிருக்கோம். சச்சு நானும் சின்ன வயசுல ஒரு 10 வயசுல இருந்தே ஏவிஎம் ஸ்டுடியோல பர்மனெண்ட் ஆர்டிஸ்டா இருந்தோம். ரொம்ப வருஷமாச்சு எல்லாம் மீட் பண்ணி ஒண்ணு அப்படின்னு சொல்லிட்டு. அதனால இன்னைக்கு காஞ்சனாவுக்கு வந்து அவார்டு கொடுக்கறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பாருங்க எவ்வளவு நாட்டியா இருக்காங்க இப்பவே. அப்பெல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க காதலிக்க நேரம் இல்லை ஷூட்டிங் அப்பெல்லாம்? ஐயோ என்ன சொல்றது, ஒரு இடத்துல நிக்க மாட்டா. ஐயோ சச்சுவா ஒரு இடத்துல நிக்க மாட்டா, காஞ்சனாவும் அப்படிதான். 2 பேரும் ஆலியர் டேம்ல அங்கே இங்கே ஓடுவாங்க. நான் தான் குவைட்டா காம உட்கார்ந்துருப்பேன். இப்போ உட்கார்ற மாதிரி அப்படியே குவைட்டா. ஆமா மேம் பயங்கர நாட்டி. அது ஃபர்ஸ்ட் படம் இல்ல உங்களுக்கு? மேம் நீங்க ராகிங் எல்லாம் பண்ணிருக்கீங்களா? ஃபர்ஸ்ட் படம் ஃபர்ஸ்ட் டைம் வராங்க இவங்க. அவங்க எப்பவோ புக் ஆயிட்டாங்க, நான் லேட்டா புக் ஆனேன். பாருங்க நான் பேச வேண்டாம் சொல்றேன், என்ன ஜாஸ்தி பேச வேண்டாம் போதுமா? சரி, பெரிய பெரியவங்க எல்லாம் வந்து உட்கார்ந்துருக்காங்க. ரோஜா, தேவயானி அவங்க எல்லாம் உட்கார்ந்துருக்காங்க. வணக்கம், நன்றி. எனக்கு இன்னைக்கு ரொம்ப பேச்சே வரல இந்த சந்தோஷத்துல. ஏன்னா உங்களை பார்க்கறதோட என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ் நான் நடிகைகள் இல்லை, நாங்கள் எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ். நடிகைகளை மாதிரி இருக்க சரி சிஸ்டர்ஸ். அவ்வளோ அன்பா இருப்போம். இப்போ கூட ஃபோன் பண்ணிட்டே இருப்போம். இதெல்லாம் எல்லாருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கும்னு நான் நினைக்கல. ஒரு வார்த்தையில காஞ்சனா பத்தி சொல்ல முடியாது. எவ்வளவு நல்லவங்கிறது எடுத்து சொல்ல வேண்டியதில்லை. அவ்வளவு இந்த ஃபிலிம் இண்டஸ்ட்ரியிலவே இவ்வளவு நல்ல மனசு, பொறாம கிடையாது, அகங்காரம் கிடையாது, எதுவுமே கிடையாது. ஒரு பக்தி தான். இப்போ முழுசா பக்தியோட தான் 24 மணி நேரம் சுவாமி பக்தியோட தவிர கம்ப்ளீட் இந்த உலகத்தோட கொஞ்சம் தூரமாக தான் இருக்கு. அதனால காஞ்சனா உன்னுடைய இதுக்கு என்னால் வர முடிஞ்சது உண்மையில் என்னுடைய பாக்கியமாக நான் நினைக்கிறேன். நாங்கள் 3 மொழியில் சேர்ந்து நடித்தவங்க அப்படியெல்லாம் இருக்க மாட்டோம், ரொம்ப அன்பாக இருப்போம். அதனால உங்கள் எல்லாருடைய ஆசீர்வாதம் காஞ்சனாவுக்கு கிடைக்கணும். இன்னும் 100 வயசு வரையிலும் காஞ்சனா இப்படிதான் இருந்து எல்லாருக்கும் நல்லது சொல்லி எனக்கு இந்த சந்தோஷத்துல வார்த்தைகளே வரதில்லை. காஞ்சனான்ற பேர் வந்து அவங்களுக்கு வந்து காதலிக்க நேரம் இல்லை போதுதான் வச்சாங்க. ஆனா அதுக்கு முன்னாடி வசுந்தரா, தேவி, சசிரேகா அவங்க தங்க நல்ல பரதநாட்டியம் டான்சர். அவங்களுக்கு வந்து ஒரு நல்ல மீட்டிங் எங்க கிடைச்சது அப்படின்னா காதலிக்க நேரம் இல்லை.
முதல்ல ஒரு காதலிக்க நேரமில்லை எடுத்தாங்க, 5000 ஃபீட் எடுத்தாங்க. அதில் நான் இல்லை, ராஜஸ்ரீயும் இல்லை, காஞ்சனா இருந்தார், ரவி இருந்தார். அதுக்கப்புறம் தான் இந்த டைப் எடுக்கிறான்னு சொல்லிட்டு எடுத்தாங்க. பயங்கர கலாட்டா. இவங்க பண்ணுறாங்களே இல்லையா, நானே போய் வழியை போய் அவங்கள கலாட்டா பண்ண வச்சிருவேன். இந்த சினிமான்றது வந்து ஒரு குடும்பம் மாதிரி. அது அந்த சினிமா உலகத்தில் எத்தனை பேர் ஒன்றா வரலாம், எத்தனை பேர் ஒன்றா போகலாம். அந்த ஃப்ரெண்ட்ஷிப்ன்றது நிச்சயமாக ஒரு பாராட்டுறதோ ஏறாட்டுறதோ டெஃபினட்டாக நமக்கு டைம் இருந்தால் அந்த இடத்துல நாம் நிற்கணும். அதே மாதிரி தான் காஞ்சனா, ராஜஸ்ரீ, சாரதா, நாங்கள் எல்லாருமே அதே மாதிரி இன்னை வரைக்கும் நாங்கள் எல்லாரும் அவ கூப்பிடலன்னா கூட நாங்கள் கூப்பிட்டு எப்படி இருக்கேன் என்னன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் இன்றைக்கும் ஏதாவது ஒரு உதவி வேணுமா, வாணிஸ்ரீ கூட எடுத்துங்க, வெந்நீராடை நிர்மலா எடுத்துங்க, எல்லாருமே சூப்பர். ஸோ காஞ்சனாவை பொறுத்த வரைக்கும் ரொம்ப பரந்த மனசு, நல்ல மனசு. சிவாஜி அண்ணன் வந்து பட்டத்து ராணியில் சவுக்கு அடிப்பார். சவுக்கு அடித்த உடனே ஒரு இடத்துல வந்து சுரீர்னு சத்தம் கேட்டு நான் சைடில் நானும் நாகேஷும் அவர் நம்பியாருக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்போம். அந்த இது எப்போ என்ன மாதிரி லைட்டிங் பண்ணுறதுக்காக அங்கே அவரை, ஏன்னா நாங்கள் ட்ரிக் பண்ணுறோம்ல, அவர் வில்லன்னு. சத்தம் கேட்டவுடனே ஐயோ இன்னைக்கு காஞ்சனா நல்ல அடி வாங்கிட்டாளே சிவாஜி அண்ணங்கிட்ட, என்னடா பண்ணுறதுன்னு மூஞ்சி இப்படி பண்ணேன் நான். சிவாஜி அண்ணன் பார்த்துட்டாரு என்ன, ஷார்ட் முடிஞ்சு கட்டணுன்னு இங்கே வாடினார் என்ன. ஐயோ இவர் எதுக்கு கூப்பிட்றாரோ தெரியலையே, எனக்கு அவரை கேட்டாலே ஏற்கனவே பயம். சரி கிட்டக்கு போய் மெதுவாக நின்னேன். என்னடி பண்ணேன் அப்படின்னாரு. ஒன்றும் பண்ணலையா என்ன, இந்த மூஞ்சி என்னமோ ஒரு மாதிரி சுழிச்சேன், காஞ்சனா அடி வாங்கிட்டான் தானே அப்படின்னாரு. ஆமான்னொடனே நீ வாடி நில்லுன்னாரு. ஐயோ நான் வரல என்ன, நில்லுடின்னாரு. சவுக்கு அப்படி எடுத்தாரு. அது ட்ராமா பாணி, அந்த காலத்து நாடகத்தினுடைய பாணி அதுதான். எடுத்து அந்த டைமிங்கில் அப்படி ஸ்டார்ட் பண்ணி ஃபஸ்ட்டே சவுண்டு வந்துடும், அப்புறம் தான் போய் சுற்றும். நான் கிட்ட கேட்டேன் காஞ்சனா, ஏன் அடி விழுந்தது அடி, நீ சிவாஜி சாருக்கா சொல்லாமல் இருக்கியான்னு கேட்டேன். இல்லை இல்லை ஒரு அடி கூட விழலை. ஸோ அந்த மாதிரி ரொம்ப அருமையான அது. ரெண்டாவது தெய்வ நம்பிக்கை ரொம்ப அவளுக்கு உண்டு, ரொம்ப நல்ல மனசு, எல்லார்கிட்டையும் இதுவாக பண்ணுவாங்க. அப்பேற்பட்ட அவங்களுக்கு இன்னைக்கு நாங்கள் எல்லாரும் சேர்ந்து நீங்கள் எல்லாரும் வந்து அவள் விகடன் விருது கிடைக்கும்போது மனசுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எல்லாருக்கும் நன்றி நன்றி நன்றி. நன்றிம்மா, ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஸோ இங்கே வந்து 4 கிளாசிக் குவீன்ஸும் இருக்கீங்க, எவர் கிரீன் கிளாசிக் குவீன்ஸ். அது காதலிக்க நேரமில்லை, டீம் ரீயூனியன் வேற, அதில் ஒரு ஃபேமஸ் சாங் இருக்குல்ல, நீங்கள் தான் வந்து அவங்கள ஆட வைக்கணும். இப்போ நம்ம ஆடுறோம், வைரல் ஆக்குறோம். மேம் எல்லாரும் நல்ல கை தட்டி கொடுங்க. முகமென்று சிரிக்கட்டும், மனமென்ற கருவண்டு பறக்கட்டும். ஒரு பெரிய கைத்தட்டல் கொடுத்துடலாம் இந்த கிளாசிக் குவீன்ஸ்க்கு. Oh my God! Super! நம்ம மாமுக்கு ஒரு நல்ல கைத்தட்டல் கொடுத்துடலாம், எல்லாருக்குமே கொடுத்துடலாம். Thank you so much. Thank you so much ma'am. உங்க 3 பேருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறம் சின்ன சிவாஜி எங்க காணவே கிளம்பு, என்னோட மோட்டா சுந்தரம் பிள்ளை எனக்கு ஜோடியாக இருந்தவர். அவர் எனக்கு வேணும், நான் அவருக்கு வேணும்னு நினச்சேன்னு இது ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்மந்தமே இல்லாமல் ஒரு படத்துலையும் இல்லைன்னு வச்சுக்கிங்க. அதுதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். பட் தி கிரேஸ் அண்ட் தி கிரேட்னஸ் கோஸ் டு மோட்டார் சுந்தர பிள்ளை, ஜெமினி வாசன் சார், பாலு சார். ஐவ் டன் விளையாட்டு பிள்ளை வித் சிவாஜி. ஸோ தேங்க்ஸ் டு ஆல் ஆஃப் யூ. அவள் விருதுகள் 2025 டைட்டில் ஸ்பான்சர் பிருத்வி இன்னோவேஸ், யுவர் பெர்ஃபெக்ட் பார்ட்னர். Co-presented by GRT Jewelers, சுப ஆரம்பங்களின் ஆரம்பம். Powered by Gold Winner, இது அம்மாக்களின் நம்பிக்கை. Associate sponsors Cycle Pure அகர்பத்தி, Legs Go Holidays, Travel Beyond Boundaries, Bison Cleaning Products, 50 ஆண்டுகளாக மக்களின் சேவையில். ஃபுட் பார்ட்னர் கயல் அக்ரோ ஃபுட்ஸ், 20 வருடங்களாய் பாரம்பரிய சுவையுடன் கூடிய ஆரோக்கியம். சேவிங்ஸ் பார்ட்னர் ரூபி அபெக்ஸ் குரூப் ஆஃப் கம்பெனிஸ், நம்பிக்கை மற்றும் நம்பிக்கையான வளர்ச்சி. ரூஃபிங் பார்ட்னர் ஜொராமே சன் ஃபைபர் சீட் ஏஜென்சிஸ் திருச்சி, பாதுகாப்பு பலம் ஜொராமேயின் தரம். மெட்ரோ பார்ட்னர் முத்ரா OH, எக்ஸ்க்ளூசிவ் கன்செஷனரிஸ் ஃபார் மெட்ரோ பில்லர்ஸ் அண்ட் போர்ட்டல்ஸ் இன் சென்னை. OH பார்ட்னர் நெக்ஸ்ட் அட்வர்டைசிங் சொல்யூஷன், திங்க் அவுட்டோர் திங்க் நெக்ஸ்ட். DOH partner Skyrams outdoor advertising, grow beyond sky. Hospitality partner Feathers Erada Hotel, Chennai.